நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்க போது செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டுடைய அரசியலில் பேச்சு பொருளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர். அரச அமைச்சராக ஒருவர் இருந்து கொண்டு பொது பணத்தை சூறையாடி 400 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் என்பது அவர் மீது குற்றச்சாட்டு. அவருடைய தம்பியை இன்றைக்கு வரைக்கும் காணவில்லை என்பது மறுபுறம், அது ஒரு பக்கம். ஆனால் அதிக விலையில் டிரான்ஸ்ஃபர், அதாவது மின்மாற்றி கொள்முதல், வெடித்த விளம்பர அரசினுடைய 397 கோடி ஊழல். சுருக்கமாக நான் சொல்கிறேன்னா, அறப்போர் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம் இதற்காக கம்ப்ளைண்ட் செஞ்சுருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடப்படவில்லை. இது ஒரு விவகாரம். இந்த விவகாரத்தில் பொதுவாக மார்க்கெட் ரேட் விட மிக அதிகமான அளவிற்கு கொள்முதல் நடந்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனி மார்க்கெட்டை விட மிக அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விவகாரம். இரண்டாவது, இந்த மெகா ஊழலில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசினுடைய செகண்ட் கிரேட் பியூரோக்ராட்ஸ் வரைக்கும் அதில் ஈடுபட்டிருப்பதாகவும் மற்றொரு தகவல்கள் குறிப்பிடுகின்றது. இதனை அடுத்து இதில் மிக முக்கியமாக விலைப்புள்ளிகள் 41 டெண்டர் நிறுவனங்கள் இவற்றில் பங்கு பெற்றாலும் 39 பேர் ஒரே விதமான விலை குறியீட்டை அங்கே குறித்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான முரண்கள், முட்டல்கள் திமுக ஆட்சியில் 2021 24 வரைக்கும் வாங்கப்பட்டது. மொத்தம் 50,000க்கும் மேற்பட்டவை. அவற்றில் பல பிரிவுகள் இருக்கின்றது. 1 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கான இந்த மின்மாற்றிகள் பர்ச்சேஸில் இத்தனை பெரும் விவகாரம் நடந்திருக்கிறது. மாநில முதல்வர் அவரை மிக பெரும் சாதனை மன்னலராக கம்பேக் மிஸ்டர் செந்தில் பாலாஜி என்று புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் நிலை இருக்கிறது. ரொம்ப விரிவாக பேச போகிறோம். நம்ம வந்து பேசுவதற்கு அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். திரு ராமன் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். மூத்த பத்திரிகையாளராக மரியாதைக்குரிய திரு பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரவண பெருமாள் அரசியல் விமர்சகரும் இணைவார். ராதாகிருஷ்ணன் சார், நான் சொன்னதில் இட்ட சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் விளக்கம் என்ன நடந்தது. இந்த எப்படி முறைகேடு நடந்திருக்குன்றதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். சரி, என்னட்ட கேட்க போறீங்களா? சரி. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம். ஆமையா. ஒரு 500 கிலோ நமக்கு கேரட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கே போவோம்? மார்க்கெட்டுக்கு போவோம். இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட்டுக்கு போவோம். அங்கே என்ன சொல்கிறாங்க? முதல் கடையில் கேட்குறோம் 12 ரூபான்றாங்க கிலோ. நம்ம ஒரு 12 ரூபா சொல்கிறாங்களே, பக்கத்து கடையில் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒரு 10 கடையில் கேட்குறோம். 10 கடையிலையும் 12 ரூபா. ஆமாம், 500 கிலோ நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயம்பேட்டில் இருக்கிறாரு, பெரிய மார்க்கெட் இருக்குது, அங்கே கேட்கலாம். நாங்கள் கேட்குறோம். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? 8 ரூபா கிலோ. 4 ரூபா மிச்சம். 4 ரூபா கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு 4 ரூபா மிச்சம். நமக்கு எவ்வளோ தேவை? 500 கிலோ. நிறைய பெரிய 500 கிலோவுக்கு நமக்கு 4 ரூபா மிச்சம்னா எவ்வளோ தொகை நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போ யார்கிட்ட வாங்குவோம்? நம்ம விலை குறைந்து 8 ரூபாய்க்கு இருப்பவர்களை தேடி வாங்குவோம். அவ்வளோதான் இங்கே நடந்திருக்கு. பொதுவாக இந்த மின்மாற்றி அப்படின்றது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வரக்கூடியதை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது இருக்குது. குறைந்தபட்சம் இதில் நமக்கு 2000 ரூபா லாபம் கிடைக்கும். கிலோக்கு 4 ரூபானா குறைந்தபட்சம் 500 கிலோ. இது வந்து நம்ம வாங்குறது வெறும் 500 கிலோ. ஆனால் இங்கே நம்ம வாங்கிருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? 26,300 × 4னா எவ்வளோ வருதுன்னு வித்தியாசத்தை கணக்கே போட முடியாது. அவ்வளோ தூரம் இருக்குது. இதில் நம்ம நேரடியாக எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஸ்டெப் அப்பு ஸ்டெப் டவுன்னு டிரான்ஸ்ஃபார்மர் 2 வகை இருக்கும். இந்த 2 கம்பிகளுக்கு நடுவில் மேலே வந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அந்த பாக்ஸ் மட்டும்தான் தெரியும். இது வந்து 25 கேவி, 63 கேவி, 200 கேவி, 250 கேவி, 500 கேவின்லாம் இருக்கு. அதோடைய கொள்ளளவு, அதோடைய எரிக்கும் திறன், கெப்பாசிட்டி ஆஃப் அந்த கடத்தும் திறன், அது பயன்பாட்டு திறன், மின் கடத்திகளுடைய அளவீடு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்ததுக்கு பிறகு 2021 அக்டோபர் நவம்பரில் ஏறக்குறைய ஒரு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு கொள்முதலுக்கு டெண்டர் போடுறாங்க. எப்போது? 2021 ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள்லேயே போடுறாங்க. ஒரு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுசும் பெரிய அளவில் தேவை இருக்குது அப்படின்னா தான் போடவே தேவை இருக்கும். ஒரு 3-4 வருடங்களுக்கு தேவையான கொள்ளளவு தான் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர். இதில் குறிப்பாக நாம் எடுத்துக்கிட்டது 26,300 டிரான்ஸ்ஃபார்மர்.
இப்போது இந்த கொள்ளளவு உள்ளது வாங்கினாங்கல்ல, இதில் வேற வேற போட்டி, இது எல்லாமே டெண்டரில் தான் நடக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டெண்டரில் தான். இப்போ நமக்கு ஒரு மார்க்கெட்டில் போய் கேரட் ஒன்று விலை கேட்கும்போது 10 கடைக்காரங்க ஒரே ரேட்டு சொன்னால் நமக்கு சந்தேகம் வருமா வராது? வரும். ஒரு சாமானியனுக்கு வரக்கூடிய சந்தேகம், டெண்டரில் கலந்துக்கிட்டவங்க 30 பேர், 32 பேர், 16 பேர், 37 பேர்னு ஒரு விலையை குறிப்பிடும்போது நமக்கு சந்தேகம் வரணுமா இல்லையா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு டெண்டரை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு 800 நம்பர் 500 kV கொள்முதல் நம்ம பண்ணுறோம். இதுக்கு டெண்டர் போட்டதில் 26 நிறுவனங்கள் கலந்துக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் கொடுக்குற ரேட்டு 13,72,930 ரூபா. ஒருத்தவங்க கோட் பண்ணக்கூடிய நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஆரம்பித்து எலக்ட்ரோமெக் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா லிமிடெட், எஸ்ஏபி இண்டஸ்ட்ரீஸ், அசோசியேட் டிரான்ஸ்ஃபார்மர், சரையு இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து வினிஜா எலக்ட்ரிக் கம்பெனி வரைக்குமான நிறுவனங்கள், ஒரு 26 நிறுவனங்கள் 13,72,930 ரூபான்னு ஒரே விலை. ஒரே விலை. ₹1 முன்னவும் போகலை, பின்னாலையும் வரல. இப்போ நம்ம மார்க்கெட்டில் பேசும்போது, கேரட்டுக்கு பேசும்போது என்ன சொல்லுவாங்க, தம்பி ஒரு ₹10 எனக்கு கம்மியாக கொடுப்போம், ஒரு ₹5 கம்மியாக கொடுப்போம், இவ்வளோ கிலோ வாங்க பேசுவாங்களா இல்லையா? இது மட்டுமே இல்லை, இதுக்கு அடுத்த டெண்டர் பாருங்கள். நம்ம போட்டதில் ஒரு சில குறிப்பிடும்படியான டெண்டரை தான் நம்ம இதில் கோட் பண்ணி காமிக்கிறோம். சொல்லுங்கள். எடுத்த இந்த 397 கோடி எப்படி வருது அப்படின்னா, 200 kV டிரான்ஸ்ஃபார்மர், 1000 நம்பர் நம்ம வாங்குறோம். அதுக்கு நம்ம கொடுத்த ஆர்டர் மட்டும் 67,25,00,000. இதில் நாம் இழந்திருக்கிறது, அதாவது இந்த ₹12, ₹8 கேரட்டுக்குள்ள வித்தியாசம் ₹4. அதாவது இந்த தரம் வகுதி 63ல் எவ்வளோ, 200ல் எவ்வளோ, 500ல் எவ்வளோ, 250ல் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆமாம். இதில் அந்த 200 kVல வாங்கின 1000 நம்பரில் நாம் இழந்தது மட்டும் 24,41,00,000. இந்த ஒரே ஒரு டெண்டர் மின் கடத்தில. ஆமாம், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி. அடுத்து 100 kV உள்ள அந்த மின்மாற்றியை 3000 நம்பர் வாங்குறோம். 3000. அதில் வந்து 124 கோடி நஷ்டம். அதாவது டெண்டரை நம்ம அவார்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதில் நம்ம இழந்திருக்கிறது 40,27,00,000. அப்போ நீங்கள் மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணி மார்க்கெட் ரேட் எப்படி கம்பேர் பண்ணி அடுத்து சொல்லுங்கள். அதாவது அந்த கெப்பாசிட்டிலாம் பார்க்குறீங்க. ஆமாம், இது முதல்ல மின்மாற்றியை சொல்லிடுறேன். இப்போ ஒரு 1000, 3000 மின்மாற்றி வாங்கிட்டோமா, அடுத்து 2500 மின்மாற்றி 100 kVல 111 கோடி ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதே 800 நம்பர் 500 kV, 800 நம்பர் 500 kV வாங்குகிறோம், 99,98,00,000 கொடுக்குறோம். அதே போல் 7000 நம்பர் வாங்குகிறோம், 63 kVயில் உள்ள மின்மாற்றி 7000 நம்பர் வாங்குகிறோம். அதுக்கு நாம் கொடுத்தது 222 கோடி. அதே போல் 10,000 நம்பர்ஸ் 63 kVயில் 10,000 நம்பர் நம்ம குவான்டிட்டி மின்மாற்றி கொள்முதல். அதாவது குறைந்த அழுத்த மின்மாற்றி 63 கம்மி தானே. ஆமாம், இது வந்து 298 கோடி ரூபா நம்ம அவார்ட் பண்ணுறோம். அதே போல் 2000 நம்பர் 250 kVயில் 2000 மின்மாற்றி நம்ம வாங்கியிருக்கோம். மொத்தமாக 26,300. இதில் 500 kV ஒன்று வந்துச்சு. ஆமாம், 500 kV ஒன்று இருக்கும். இந்த மின்மாற்றி 26,300 மின்மாற்றி நம்ம கொள்முதல் பண்ணிட்டோம். இதுக்கு நாம் செலவிட்டிருக்கிறது அதாவது அவார்ட் பண்ண ரேட் வந்து 1068 கோடி ரூபா. மொத்தமாக 1068 கோடி ரூபா. இதில் மார்க்கெட் ரேட்டை 2-3 விதங்களில் செக் பண்ணுறோம். ஒன்று வந்து இதே காலத்தில் ராஜஸ்தான் வாங்கின ரேட்டோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், நம்ம இந்த கேரட் ரேட் மாதிரி தான், அவன் ₹8 சொல்கிறான். நம்ம இங்கே மார்க்கெட்டில் கேட்கும்போது என்ன, ₹12. அப்போ நம்ம எங்கே பார்த்துருக்கணும், ஒன்று அதை கம்பேர் பண்ணியிருக்கணும். மார்க்கெட் ரேட் அப்படி ஒன்று இருக்கா. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு அந்த இன்ஜினியரிங் அசோசியேஷன் அவங்க ஒரு ரேட்டு வெளியிடுறாங்க. அவங்க வெளியிடுற ரேட்டும் மார்க்கெட் ரேட்டை ஒத்து தான் இருக்குது. ஆனால் இவங்க கோட் பண்ணிக்கிற ரேட்டு கூடுதலாக இருக்குது. இன்னொரு பக்கம் இது போல் 2-3 விதங்களை ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி. சென்ட்ரல் இ மார்க்கெட்டிங் போர்ட்டல் ஒன்று கேரளா. ஆமாம், அதான். ஆமாம், கேரளா, ராஜஸ்தான். இப்போ இதெல்லாம் ஓப்பனாக தெரியுமில்ல. இப்போ நீங்கள் வெளியிலே பார்க்கலாம். இப்போ ஒரு பிராண்டு சிமெண்ட்னா எடுத்துக்கிடுங்க. ஒரு பிராண்டு ஒரு லாசன்ஸ் டியூப்ரோன்னா நமக்கு மார்க்கெட்டில் தெரியும். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் இ மார்க்கெட்டிங் போர்ட்டல்லையும் சரி, கேரளாவிலையும் பக்காவாக தெரியும். அப்போ இவ்வளவு செய்கின்ற போது உங்களை மாதிரி ஆளுகள் கேட்பீங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ ஏன் அச்சம் இல்லாமல் போச்சு? ஒரு காய்கறி கடைக்கு போய் வாங்கும்போது நமக்கு இவ்வளோ சந்தேகம் வரும்போது ஒரு இன்ஜினியர்ஸ், அதே போல் IAS அதிகாரிகள், அமைச்சர், இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, 2021 ஏப்ரலில் என் ஆட்சியில் எல்லா துறைகளும் எனக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். 1068 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது. 400 கோடி சுவாகா, 397 கோடி, 3 கோடி தானே. 1/3 ஏறக்குறைய நமக்கு 4ல் 1 பங்கு, 3ல் 1 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். விளங்கவா? ஆமாம், 397 கோடி ரூபா நமக்கு வந்து இப்போது இந்த ஆஸ் பர் த ரேட்டு, இந்த ரேஷியோ படி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நஷ்டமாயிருக்கு, இழப்பா. நம்ம அண்ணன் இதுக்கு யார் பதில் சொல்ல வேண்டியது அப்படின்னா,
முதல்ல இந்த அவார்ட் பண்ணாங்கல்ல டெண்டர் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, சீஃப் இன்ஜினியர் இருக்கிறாரு, ஃபினான்சியல் கண்ட்ரோலர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பார்க்கும்போதே என்னப்பா இது ஒரே ரேட்டு சொல்கிறீங்களே, இது என்ன மார்க்கெட் ஃபிக்ஸ்டு மார்க்கெட்டா, இல்லைப்பா நீங்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு திரும்ப போடுங்க அப்படி தானே சொல்லியிருக்கணும். டெண்டருடைய சட்டம் என்ன சொல்லுது, இது உங்களுக்கு சந்தேகம் உட்படப்படுமானால் இந்த விலையெல்லாம் சந்தேக புள்ளிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெண்டரை கேன்சல் பண்ணி திரும்ப போட வேண்டியதானே. ஏன்னா ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் பரவாயில்ல, இதில் குறிப்பாக இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த டெண்டரில் பாருங்கள், இந்த 1000 நம்பருக்கு சொன்னோன்னா 200 kV, 30 போட்டியாளர்கள், 30 கான்ட்ராக்டர்ஸ், ஒரே ரேட்டு. அதே போல் இந்த எப்படி ஒரே ரேட்டு 10,000 நம்பர் ஒன்று சொன்னால் 63 kV, 63 kVக்கு 10,000 நம்பர் கொள்முதல் பண்ணல, அதில் போட்டியிட்ட 37 பேரும் ஒரே ரேட்டு. 63 kVயில் 7,000 ஒன்று வாங்கணும்ல, அந்த இதுக்கு 33 போட்டியாளர்கள் ஒரே ரேட். இது எப்படி சாத்தியம்? இல்லை அதுதான் கேட்குறேன். இது அப்போ நம்ம பேசியிருந்தா தான் சாத்தியம். இது எப்படி பேசணும்? இப்போது ஏற்கனவே அந்த பிட்டர்ஸ்குள்ளே ஏற்கனவே இதுதாங்க ரேட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். இதுதான் நீங்கள் என்ன கோட் பண்ணாலும் இப்போ எனக்கு கடைசியாக வர வேண்டிய ரேட்டு இந்த ரேட். ராதாகிருஷ்ணன் ஒன்று கேட்குறேன், 41 கம்பெனி டெண்டரில் வர்றாங்க போட்டியாளர்கள். ஒரு உதாரணத்துக்கு 39 பேர், ஒரு உதாரணத்திற்கு ஒரு 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 ஒன்று விலை ஒரு 10 லட்ச ரூபான்னு வைங்களேன், அடுத்தவன் ஒரு 9,88,000 போடலாம். இன்னொருத்தன் ஏன் எப்படி முட்டாள்தனமாக அவ்வளோ பேரும் ஒரே அமௌண்ட்டை குறிக்கான்? இதில் எங்கே தப்பு நடந்திருக்கு? இதுக்கு எனக்கு ஒரு உண்மை தெரியணும். இதில் என்னென்னா இவங்க ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இதான் எனக்கு அவுட்புட்டில் இந்த விலை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட விலை இவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரேட்டை உங்களுக்கு சொல்கிறேன், 12,49,800 ரூபா. ஆனால் மார்க்கெட்டில் அது இருந்தது 7,87,000 ஒரு மார்க்கெட்டில், 7,84,000 அதிகபட்சம் ஜெம் போர்ட்டல்ல 8,91,000. ஆனால் 4 லட்ச ரூபா லாஸ் ஆகுது. ஆமாம், ஒன்றுக்கு ஒரு இதுக்கு அதே தான். அந்த 12 ரூபா 8 ரூபா நம்ம கேரட் கேட்டோம் இல்லையா, அதே உதாரணம் போல கேரட் கணக்கில் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், அதே போல தான் 12 லட்சம். அதுக்கு தான் இந்த கதை என்கிட்ட முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன், 12 மக்களுக்கு தெரியுற மாதிரி. ஆமாம், இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு புரியும்ல. வாங்கினது கேரட் ரேட்டு கிலோ எவ்வளோ, 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 12 ரூபாய்க்கு. 12,000. அப்படியே இந்த மின்மாற்றி கணக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டரில் அந்த விலை வந்து 12,49,800 ரூபா. ஆனால் மார்க்கெட்டில் அந்த மின்மாற்றியோட விலை அதிகபட்சம் 8,91,000 ரூபா தான், 9 லட்சம் தான். எப்படி பார்த்தாலும் 4 லட்சம் ரூபா நமக்கு ஒரு மின்மாற்றிக்கு லாஸ். இந்த 26,300 மின்மாற்றிக்கும் 4 லட்ச ரூபா நமக்கு அந்த டோட்டல் போட்டு பார்க்கும்போது 397 கோடியே 37 லட்சம் நமக்கு லாஸ் வருது. கிட்டத்தட்ட 400 கோடி. அப்படி சொன்னா தான் மக்கள். ஏன்னா இதுல ஒரு டெண்டர் 400 கோடின்னா பக்காவா நிக்கும். இதுல அதுல 300 பாட்டா ஷோரூம் மாதிரி சொல்ல கூடாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இதுல இந்த ஒரு டெண்டர் மட்டுமே இல்லை, வேற டெண்டர். நம்ம ஏன் இது இவங்க பேசப்பட்டதா ஏன் நம்ம அதை இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெண்டர் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு டெண்டர்ல முன்ன பின்ன கலந்துக்கலாம், ஒருத்தர் யாரோ மாத்தி போடலாம். 2வது டெண்டரில் முன்ன பின்ன ஏதோ ஒன்றா கூட போடலாம். ஆனால் இந்த கான்ஸ்பிரசி, இந்த தியரி அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரே ரேட்டு 7 டெண்டரில் எப்படி வரும்? அப்போ இது சாத்தியமே இல்லாத ஒன்று. நீங்கள் இது பெர்ஃபெக்ஷனில் போட்டு பார்க்கும்போது நம்ம அண்ணாச்சிமார் அவ்வளோ டீயும் பிஸ்கெட்டும் உட்கார்ந்து பேசி, ராதாகிருஷ்ணன் நீங்கள் இவ்வளோ போடுங்க, நான் இவ்வளோ போடுறேன், ராம இவ்வளோ போடுங்கன்னு அப்படி ஒரு செட்டப். பில்லு இவ்வளோ தான், நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, பில்லு நான் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருள்களை விலையை ஏற்றி குறைச்சி எப்படி வேணாலும் பண்ணிங்க. ஏன்னா அதில் 3 பிரேக்கப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மின்மாற்றியோடைய விலை, மின்மாற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பயண செலவு ஒன்று, 3வது ஜிஎஸ்டி உட்பட, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த ரேட்டு. இப்போ முன்னால் இருக்கல 3 பிரிவு இருக்குல்ல, இந்த 3ல் முன்ன பின்ன இருக்கலாம், அவங்களுக்கு தேவை அவுட்புட் ரேட்டு மட்டும்தான். இந்த அவுட்புட் ரேட்டு 12,49,800 ரூபா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ராவலில் 2,000க்கு 3,000 அப்படின்னு மாற்றிருக்கலாம், அந்த 1,000 ரூபா அங்கே முன்னால் போகும், ஜிஎஸ்டியில் மாறுபடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க மார்க்கெட் ரேட் எவ்வளோ, 8,91,000 அதிகபட்சம் ஜெம் போர்ட்டலில். இதே நம்ம ஜெம் போர்ட்டலில் இதில் வேறு இதில் பார்க்கும்போது 7,87,000க்கே வாங்க முடியும். ராஜஸ்தானில் 500 கேவியே 7,87,000. அதே இதில் 2020 ஆகஸ்ட்டில் வாங்கும்போது 7,89,000 தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம தமிழ்நாடு அரசு முன்னால் கொள்முதல் பண்ணதுலேயே 4 லட்சத்துக்கு மேலே வருது. ஆமாம், கணக்கை போட்டு பார்த்தா ஆமாம் கண்டிப்பாக கூட வரும். ஆமாம், அப்போது நம்ம அரைவ் பண்ணது ரொம்ப இது எந்த அளவுக்கு குறைந்தபட்சமாக கிடைக்கும் ப்ராஃபிட் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வச்சு ஒர்க் பண்ணதில் 400 கோடி ரூபா நமக்கு இழப்பாயிருக்கு. ராதாகிருஷ்ணன், அரசினுடைய பணத்தை 400 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டது எப்படி? இதுதான் இன்னைக்கு விவகாரம்.
செந்தில் பாலாஜி அவர்கள் மிக பெரும் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டில் 400 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்து தம்பியை காணாத சூழ்நிலையில், இது அதற்கு முன்பு நடந்த ஒரு விவகாரம். இப்பொழுது இது பூதாகரமாக அறப்போர் இயக்கம், தோழர் ஜெயராமன் உங்களுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், விளக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். கேரட் 12 கேரட் 8 எதை வாங்க வேண்டும் என்கின்ற விமர்சனத்தோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். நமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு தற்போது இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தோழர் சரவண பெருமாள் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். திரு சரவண பெருமாள் வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு முன்னாடி அறப்போர் இயக்கத்தினுடைய சார்பில் தோழர் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் 1068 கோடி ஒதுக்கீட்டில் 397 கோடிக்கு மேல், சற்றேறக்குறை 400 கோடி அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்காவில் முறைப்படி ஒவ்வொரு கிலோவாட்ஸுக்கு எவ்வளோ வந்து தெளிவாக சொன்னார். நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன திரு சரவண பெருமாள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்களுக்கும் ஜெயா பிளேஸ் குழுமத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது இந்த செந்தில் பாலாஜி விவகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்த கதை தான் அது. இது ஒரு தொடர் கதையா போயிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து 10 ரூபாய் டாஸ்மாக்ல கமிஷன் வாங்குறதுல இருந்து, ஒரு சில டாஸ்மாக் கடையில வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுல இருந்து எல்லாமே எங்க போகுது? இந்த ஈரோடு தேர்தல் நடந்தது பாருங்க. ஈரோடு தேர்தல்ல இந்த டாஸ்மாக்ல வந்த கலெக்ஷனை வச்சுதான் வந்து இவங்க வந்து தேர்தல் செலவுகளை செய்ததாகவும் பணப்பட்டுவாடா எல்லாம் செய்யப்பட்டதாகவும் அங்க லோக்கல்ல இருக்க மக்கள் வந்து தெளிவாக சொன்னார்கள். இந்த மாதிரியெல்லாம் விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கும்போது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாசம் வந்து இவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அதாவது வேலை வாங்கி தருவதாக சொல்லிவிட்டு அந்த பணத்தை பெற்றது வேலை வாங்கி தராதனால் அந்த பணியிடங்களை நிரப்பாத சூழ்நிலை, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்களை நிரப்பாத சூழ்நிலையில அவர் மீது புகார் அளிக்கப்பட்டு பல இடங்களிலே அது வந்து மறுக்கப்பட்டு கோர்ட்லயே வந்து என்ன இருக்குன்னா, இவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசி கொண்டு போனதுனால அங்க குளறுபடிகள்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த குளறுபடிகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் கொடுத்த காசை திருப்பி கொடுத்தேன், அதனால நீங்க ஏன் கேஸ் கொடுக்குறீங்க, அந்த லெவல்ல பேசக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. வந்து கேஸ் பண்ணக்கூடாது, இவர் மேல கேஸ் போடக்கூடாதுன்ற லெவல்ல வந்து பேசி அவங்க சரி கட்ட பார்த்தாங்க. ஆனா ஒரு சில அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இந்த விஷயம் சென்றதனால அவர்கள் இதை கையில் எடுத்து இதை செயல்படுத்தும் விசாரணை நடத்தும் போது இவர் வந்து லஞ்சம் வாங்கியதாக தெளிவாக அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. அப்படிப்பட்டவர் கைது செய்யப்பட்ட போது இவரை வந்து கைது செய்வதுதான் முறை, வெயிலில் விடக்கூடாது என்று ஹைகோர்ட் வந்து தெளிவாக தீர்ப்பளித்தது. வெளியில் விட்டால் இவர் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்ற போக்குல தான் இவரை வந்து இது பண்ணாங்க. இவருடைய செயல்பாடுகள் வந்து இதை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் திமுகவுடைய தலைவர் எங்களுக்காக அவர் வந்து தியாகம் செய்துட்டார், மிகப்பெரிய தியாக செம்பல் ஆயிட்டார் அவரு. ஆனா தியாகம் செய்து என்ன தியாகம் செய்தார் அதை வந்து தெள்ள தெளிவாக சொல்லவில்லை. பத்திரிகையின் வாயிலாக என்ன தியாகம் செய்தார் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து அவர் வந்து இதை தெளிவுபடுத்த வேண்டும். செந்தில் பாலாஜி உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்ப ஆட்சிக்கும் விடியாத அரசுக்கும் என்ன தியாகம் செய்தார் என்பதுதான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மக்கள் நீங்கள் வாக்கு கேட்கும் போது செல்லும் போது இந்த கேள்வியை எழுப்புவார்கள். அந்த நான் கொஸ்டினை லீக் பண்ணிட்டேன், அதனால வந்து திமுக காரங்க இதுல வந்து இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்னோட கோரிக்கை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவல நிலை இந்த தமிழக தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழக பாரம்பரியம் எப்பேற்பட்ட பாரம்பரியம், இவர்கள் வந்து திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு, திராவிட மாடல் என்றால் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பெரியாருடைய சமாதியில போய் அவர் வந்து உயிர் தெழுத்து கேட்டாதான் அவர் வந்து சொல்லுவார்
என்ன திராவிட மாடல், இப்ப என்ன ஆட்சி நடக்குது அப்படின்றது. அதனால இந்த மாதிரியான அவல நிலை நம்மளுடைய சின்னம்மா அவர்களை வந்து தெளிவாக சொல்லிவிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அவல நிலை வேற எங்குமே உலகத்திலே எங்குமே கிடையாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டுமல்லாமல் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் மும்பையில் இருந்து டெண்டருக்காக, அதாவது அவங்க வந்து ஸ்விட்ச் கேர் தயாரிக்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு வந்து பேசப்பட்ட போது கடந்த ஆட்சியில 20% கமிஷன் கொடுத்தார்கள். இந்த ஆட்சியில நீங்கள் கொடுக்க வேண்டியது 30%, 5% அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்துக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்தி கூட்டணியில சேர்ந்து கொண்டு அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரத்பவார் ஒரு லிக்கர் பிரிவிலேஜ் ஒரு டெபுட்டி கலெக்டர் வந்து கொள்ளிட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க நாசிக்ல. அந்த மாதிரியான ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து பெங்களூர் கர்நாடகா எலெக்ஷன் நடக்கும்போது 40% கமிஷன் பாஜக அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உண்மையிலே இதை ஆராய்ந்தார்களானால் மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். உறுதியாக ஈடியை கொண்டு எவ்வளவு கமிஷன் வாங்குகிறார்கள் நிச்சயமாக என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நான் என்ன சொல்லுகிறேன்னா, 2G வழக்கில் திரும்ப தோய்வடைந்து கொண்டே போய்கொண்டுதான் இருக்கிறது. சரி, அது எங்களுக்கு காணொலி காட்சியாக நீங்கள் காண்பிக்க வேண்டாம். மக்களுக்கு உறுதியான நிலவரம் என்ன, இந்த 2G வழக்கில் என்ன நடந்தது, அவர்களை உடனடியாக கைது செய்து திகார் ஜெயிலில் அடைப்பதுதான் விதிமுறை. 2026 தேர்தல் இதை நான் முதல்ல பேசுவோம். முதல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தை முடிச்சிட்டு அதுக்கெல்லாம் இருக்கிறீங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல, சோழிய குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு. இப்ப செந்தில் பாலாஜி வந்து என்ன தியாகம் செய்தார் இவர்களுக்காக அப்படின்றத அவங்க தெரியப்படுத்தல. இந்த மாதிரியான தியாகங்கள் மக்களை கொள்ளையடிக்கும் தியாகம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவல நிலை. 40% கமிஷன் வாங்குறாங்க என்னோட கணிப்பு. ரைட். திரு ராமன் நல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் வந்து 400 கோடிங்கிறது வந்து ஒரு குத்து மதிப்பு தான். கரெக்டான மதிப்புனா இன்னும் இதுக்கு அக்சசரிஸ் மற்றதெல்லாம் நிறைய போகும், கூடுதலாக இருக்கும். இது வந்து ஒரு குறைந்த அளவில் தான் 1068 கோடியில் 400 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரே ஒரு துறையில், அதுவும் மின்வாரிய துறையில் எத்தனை துறை இருக்குது? அது இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மின் மாற்றி, தமிழில் மின் மாற்றி, இந்த மின்மாற்றி பர்ச்சேஸில் தான் 63 கிலோவாட்டில் நல்லா தெளிவாக சொல்லிட்டார் ஐயா. சரணபெருமாவும் தெளிவாக சொன்னார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது மின்வாரிய துறையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து பொதுவாக எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் துறையில் பல்காக ஒரு பர்ச்சேஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சி முடிகிற நேரத்தில் அவங்க ஒரு டெண்டர் வச்சாங்க, 250 மெகாவாட்ஸுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறி போச்சு. புதிய ஆட்சி வந்தோன்னா இவங்க புதுசாக கால் பண்ணி செந்தில் பாலாஜி 21 கால் பண்ணாங்க. அதே உடனே பண்ணிட்டாங்க. இந்த டெண்டரில் எப்படி பண்ணுறாங்கன்னா, அண்ணனுக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். சென்னை மாநகராட்சியில் ஒரு டெண்டர் செட்டிங் உண்டு. எப்படின்னா அதுக்கு பேர் செட்டிங் டெண்டர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு, புதிய ஆட்சி வந்துடுச்சு, அதை எஸ்டிம்பாங்க. அதாவது எப்படின்னா அதே கான்ட்ராக்ட்காரங்க தான், அதே ஒப்பந்ததாரர்கள் தான், அதே கம்பெனிக்காரங்க தான் எடுத்து புதிய ஆட்சி வந்தோன்னா ஒரு அன்கோ போடுவாங்க. அதுக்கு பேர் சிண்டிகேட். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலில் யார் போடுவாங்க? அமைச்சருக்கு பிஏ தான் போவாங்க. முதல்ல அமைச்சர் போட மாட்டாங்க. எடுத்த உடனே அதிலும் ஆளுங்கட்சி திமுகவுக்கு சேர்ந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு அனுபவசாலி ரகசியம் சொல்ல மாட்டேன் சார். அந்த பாஸ்வேர்டும் ஓடிபியும் கேட்காதீங்க சார். நான் அதை வச்சேன் சார் ஜெய பிளஸ்ல பல விஷயங்களை வெளியில கொண்டு வரேன். ஆமா, அந்த ஓடிபி கேட்காதீங்க. ஓடிபி நான் கேட்கல. ஒரு பத்திரிகையாளரா இல்ல, அண்ணன் பஸ்ல வந்தோடனே கேட்டாங்க. இல்லைங்க நான் சொல்லும்போது பாருங்கன்னு சொன்னேன். அதாவது இதுக்கு பேர், இந்த மாதிரி கோல்மால் டெண்டர்ல பேர் வந்து செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர். சென்னை கார்பரேஷனில் கடந்த பல வருஷமாக நடக்கிறதுக்கு பேர். அதாவது வேலையே நடக்காது, ஆனால் வேலை செஞ்சது போலையும் அமைச்சர் ஆட்களுக்கு ஒரு 20% 30% ஒர்க்கு, மாவட்ட செயலர் ஒரு 10% ஒர்க்கு, வட்டச்செயலர் 2% ஒர்க்கு, எல்லாம் ஒர்க்கு எடுத்து கான்ட்ராக்ட்காரங்க ரோட்டில் கொண்டு வரும்போது நில் கவனி புறப்படு என்று கவுன்சிலர்களுக்கும் ஏஇக்களுக்கும் உதவி சேர்ப்புகளுக்கும் ஈக்களுக்கும் கவனித்தால் செக்கு பாஸ் ஆகும். இதுதான் நிலைமை. இன்னைக்கு இதே நிலைமை நம்ம டிபி மேட்டருக்கு வந்துடுவோம். இபி மீட்டரில் என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் அவங்க வந்து கடந்த ஆட்சி முடியும் போது டெண்டர் வச்ச டெண்டரை புதிய ஆட்சி வந்தாச்சு. வந்தோன்னா அமைச்சரோட பிஏக்கு அனுப்புனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு பக்கா செட்டிங் பேசுவாங்க. ஐயா எவ்வளோ எத்தனை பேர் கேட்குறாங்க? 50 பேர். இப்போ நம்ம 2 4 பேரும் கேட்குறாங்க.
கேட்டிருக்கும் போது நம்ம எனக்கும் அண்ணனுக்கு தான் கொடுக்கணும் அந்த டெண்டரை. அப்போ உங்களையும் அவரையும் கூப்பிட்டு நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். யார் டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்போம். எப்படி இந்த மதுபான ஒயின் ஷாப் எப்படி அந்த காலத்தில் ஏலம் எடுத்தாங்களே அதே மாதிரி பார் ஏலம் போடுறாங்களோ அதே மாதிரி தான். யார் யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து இதை போடுவாங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணால் இதுக்குள்ள ஒரு டீல் கிடக்கும். இதுக்கு ஒரு சென்டிகேட்டு, இதுக்கு ஒரு செட்டிங் லாட்ஜில் உட்காந்து ரூமில் உட்காந்து எல்லாம் பேசி எடுத்து முடிக்க வரும்போது அப்போ தான் அமைச்சரும் இந்த ஒப்பந்த கம்பெனிக்காரங்க வந்து மினிஸ்டர்கிட்ட போவாங்க. ஐயா இது நமக்கு என்னையா வந்துன்னு, ஐயா நமக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்க டெண்டரில், இதில் நமக்கு பெர்சன்டேஜ் வரும், நமக்கு இது வந்து இந்த ஆட்சி முடிவு 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஆண்டில் ஒரு ஆண்டுக்கு இத்தனை அடுக்கு பர்ச்சேஸ், இவ்வளோ பர்ச்சேஸ், 250 வாட்ஸ் பர்ச்சேஸ், 500 கிலோ வாட்ஸ் பர்ச்சேஸ், இவ்வளோ பர்ச்சேஸ் இருக்குது, நமக்கு இவ்வளோ அது அதிகாரிக்கு என்னடே அதிகாரிக்கு புறவிட்டு போலே கொடுத்துருவோம். இந்த கையெழுத்து போடுறோம்ல அமைச்சர் ஓகே பண்ணாலும், அமைச்சர் அண்ணன் தம்பி இவங்க சேர்ந்து ஓகே பண்ணாலும், ஐயா கையெழுத்து போடுறது துறை சார்ந்த அரசு செயலர்கள். துறை சார்ந்த அரசு செயலருக்கு கையெழுத்து போட மறுத்தால் அவர்கள் உடனடியாக தண்ணியில்லாத காட்டில் மாற்றப்படுவார்கள். இதுதான் நிலைப்பாடு, இன்னைக்குள்ள நிலைப்பாடு. அப்போ அந்த துறை சார்ந்த செயலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தான் பாரியான்னு சொல்லிட்டு அவரும் சரி ரைட் ஓகே அந்த விலையில்லா பேருந்து போடலாம் லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி அது வந்து அந்த கையெழுத்து போட பிறகு லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு லைட்டோ டச் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் அவங்க இபியில் தொடர்ந்து பண்ணுறது. இந்த இபியில் மட்டும் கிடையாது, இந்த இபியில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா துறையிலுமே நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்படைத்துறை, நீர்வளத்துறை, தோட்போடு, மெட்ரோ வாட்டர், டுஃபிகோ, இது எல்லாமே இந்த தான் நடக்குது. சின்ன விஷயம் சொல்கிறேன், நம்ம ஊரில் நீங்கள் நாகர்கோவில் தானே? ஆமாம். இந்த தேன் அடை எடுக்கும்போது கடைசியில் எல்லாத்தையும் புள்ளியில தெரியுது. கிராமத்தில் தேன் எடுத்தவங்க நக்காம இருப்பானா, பச்சு போட்டவங்க சாப்பிடாம இருப்பாங்க. அதில் வந்து அதை பிச்சு இது பண்ணுற மாதிரி பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் இல்லை கொடுத்தா தான் வெளியே சொல்ல மாட்டான். இதில் என்ன பண்ணுவோன்னா அந்த அமைச்சருக்கு 10 பிஏ இருப்பாங்க. அந்த 10 பிஏல கவர்மெண்ட் போட்ட பிஏக்கு வேல்யூ கிடையாது. பொலிட்டிக்கல் பிஏன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் ரேட்டை பேசுது. ரேட்டை பேசி மிஷின் கவுண்டிங் பணம் என்ற மிஷினே டிமாண்ட் சார் தமாட்டா தெரியுமா? ஐயா பணம் என்னக்கூடிய மிஷினே டிமாண்ட். இன்னைக்கு டிமாண்ட் அரப்போர் அண்ணனுடைய தலைவர் ஜெயராமன் நானும் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம் வந்து. அதனால் அந்த இயக்கத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இயக்கத்தை எல்லாட்டும் அவங்க உள்ள கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அன்னைக்கு இதே செந்தில் பாலாஜி ஊழல்வாதி டிரான்ஸ்போர்ட்டை மூடினவர் கரூரில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கரூரில் போய் போராட்டம் பண்ணாங்க, வழக்கு தொடுத்தாங்க, வேலை வாங்கி தரணும் மோசடியெல்லாம் பண்ணாங்க என்ன அன்னைக்கு எதிர்க்கட்சியில் வந்து முக ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா செந்தில் பாலாஜியை தியாகத்தின் சுடரே, அன்பின் உறைவிடமே, இப்படியா தடைகளை தகர்த்த பொய்யா மொழி புலவரே, வருக நீர் என்று சொல்லிட்டு என்ன பண்ணனா இந்த வாலி ஒரு பாட்டில் இருவார். என்னன்னா, கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், தொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன் என்று பாடு. அறிவாலயத்துக்கு இன்னைக்கு ஒரு பாடகர் மாதிரி ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் செந்தில் பாலாஜி அறிவாலயத்திற்கு செல்வ பாலாஜி ஆகிவிட்டார். ஆனால் ஆட்சி இருக்கிறது வரையா ஐயா, இது ஆட்சி இருக்க வரையும் தான். ஆட்சி மாறால் அவர் என்ன பாட்டு பாடுவார் தெரியுமா? அடுத்த பாட்டு பாருங்க, வாலியில் நான் பாட்டு சொல்கிறேன். தாமரை கண்ணங்கள், தாமரை கண்ணங்கள். நல்ல பாட்டில் நான் ஐயா நான் பாட்டு தான் பாடுறேன். நல்ல ஆட்சி மாறினால், காட்சி மாறும்போது செந்தில் பாலாஜி பாடக்கூடிய பாட்டு தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள்னு ஒரு நிலைப்பாடு தான் சார் இருக்கும். ஆகவே இத்தகைய நிலைப்பாடு மாற வேண்டுமான தமிழக மக்கள் 8 கோடி மக்களும் சொல்லல்லா தூரங்கள். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறை எடுத்து அறப்போர் இயக்கம் பதம் பார்த்துள்ளது. அந்த பதம் பார்த்ததில் 40 டெண்டர்களில் 7 டெண்டரை எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் செக்அப் பண்ணுறது அறப்போர் இயக்கம். மாஸ்டர் செக்அப் அறப்போர் இயக்கத்துக்கு கிடைத்த ரிப்போர்ட்டு என்னையா தோண்ட தோண்ட ஊழல் புதையல். இது கல்லாயின மக்களுடைய அதாவது மக்கள் கஷ்டப்பட்டு வேணாவில் ரத்தத்தை சிந்தி வரியை கட்டி எல்லாம் கட்டி நீங்கள் இதிலே இந்த சாதாரண சாம்பிள் டெஸ்ட்ல சார் அறப்போர் இயக்கம் செய்தது சாம்பிள் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்ல இவ்வளோ ரிசல்ட் வருது என்றால் மொத்த துறையும் செட்டப் டெஸ்ட் செய்தால் நிலைமை அதாவது உலகம் தருகொள்ளுமான்னு பழமொழி உண்டு கிராமத்தில். அதே போல ஒரு மனநிலை இருக்குது சார் இன்னைக்கு. சரி திரு பாக்கி, இப்போ நம்ம ஒரு தோண்ட தலை சுற்றுற கதையாக இருக்குது இந்த விவகாரத்தில். ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீ உங்களுடைய பார்வை, கருத்து, பரிணாமம். ஒரு காலி டம்ளரை உங்ககிட்ட கொடுத்து குடிங்க சார்னா அது குடிச்சு உங்கள் தாகத்தை தீர்க்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனால் எங்களுக்கு நமக்கெல்லாம் மின்சாரமே பாயாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஷாக்கு கொடுத்துருக்கு, அதிர்ச்சி கொடுத்துருக்குது. எப்படி? டெண்டர் விவகாரத்தில் நண்பர் ராதாகிருஷ்ணன் தெளிவாக சொல்லிட்டார். புட்டு வச்சுட்டார், ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து அலசிட்டார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், நான் ஒரு லேமேன், பத்திரிகையாளர் ஒரு பக்கம் இருக்கு, லேமேனா ஒரு கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக டெண்டர் என்பதனுடைய கான்செப்ட் என்ன? 4 இடங்களில் கேட்கணும். பொருட்களை வாங்குகிறோம், அரசாங்கம் வாங்குது,
அரசாங்கம் எந்த பொருளை எந்த படத்தில் வாங்குது? நிதியில் மக்களோட வரி பணத்தில் வாங்குது. அப்படி இருக்கும்போது 4 இடங்களை விசாரித்து 4 இடங்களை இப்போ அலசி ஆராய்ச்சி எது பெட்டர், அதே சமயத்தில் மலிவான விலையானது. இதுதான் சார் டெண்டர்னுடைய கான்செப்ட். குவாலிட்டியும் இருக்கணும், விலையும் சரி. குவாலிட்டி இருக்கணும், விலை வந்து மலிவுனா சீப்புன்னு அர்த்தம் இல்லை, நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் சிக்கனமான வகையில் இருக்கணும். அதான் பொது கருவூலத்தில் அரச பணத்தை பாதுகாக்க முடியும். ஆனால் பொருந்திய விலை தான் கரெக்ட், சரியான இருக்கக்கூடாது. ஆனால் இந்த டெண்டர் என்றாலே இப்போ இந்த மின்மாற்றி ஊழல் விஷயங்களை படிக்கும்போது டெண்டர்னாலே 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு பில்லு போடு அப்படின்ற ஒரு அர்த்தமே தலைகீழாக மாறிடுச்சோ என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்கிறேன். மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெவலப்மெண்ட் இருக்கும்னார். 1. 2வது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இருக்காதுனாரு. இந்த ஊழல், அதாவது அறப்போர் இயக்கம் எக்ஸ்போஸ் பண்ண அந்த விஷயங்களை பார்க்கும்போது கரப்ஷன் என்றால் என்ன? இதுதான். கலெக்ஷன் என்றால் என்ன? இதுதான். கமிஷன் என்றால் என்ன? இதுதான். எல்லாமே பேக்கேஜ் இருக்கு. அந்த 3 தான் ஒண்ணுல வந்து 3மே ஒன்றாக 3ம் கலந்த. இப்போ சாப்பாடுன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதங்கிற அதாவது திருவிளையாடல சொன்ன மாதிரி கல்வியா செல்வமா வீரம், அது 3 கலந்தது நண்பர் ராதாகிருஷ்ணன் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுல இருக்கு. தெரிஞ்சதை ஒன்று சொல்றேன் சார். இது வந்து எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது உறுதியாக சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வேன் என்றார். நடவடிக்கைகளை பாரபட்சமின்றி எடுப்பேன் என்றார். ஆனால் இதுவரையில் எதுவும் நடக்கவில்லை. மாறாக இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் வெளியே வந்திருக்கிறது. அதுவும் ஏற்கனவே ஒரு ஊழல் வழக்கிலே இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் மீது இப்படி ஒரு புகார் சொல்லப்படுகிறது என்றால் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்பாங்கல்ல. ஆக அது போல தெரிகிறதோ என்ற ஒரு சந்தேகம். 2வது, இந்த வழக்கு இதில் பர்டிகுலர் இஷ்யூலே பார்த்தீங்கன்னா ஒரு 40 டெண்டரில் 95% கிட்டத்தட்ட 40னா ஒரு 38 பேர் டெண்டர்கள் வச்சுக்கலாம். 40 டெண்டரில் ஒரு 38 டெண்டர்களில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கே போயிருக்கு. அப்போ என்ன காரணம்? அதான் முக்கியம். குறிப்பிட்ட சில அப்படின்னா இந்த மாதிரி 1008 கேள்விகள் எழுவது, கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அழகா நீங்கள் சொன்னது அதே கருத்தை சுருக்கமாக நாகரிகமாக அழகாக சொல்லிட்டீங்க. ஒரே பேக்கேஜஸில் இருக்குது. தோழர் ராதாகிருஷ்ணன் இப்போ 2வது வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். இது தொடரத்தான் செய்கின்றது. கடைசியில் அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், ஊழல் அமைப்புகள் எடுக்க வேண்டும். கடைசியில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜூலை மாதத்திற்குள் பதில் தர அறிவுறுத்தியது. எந்த ஜூலைக்குள்ளே? 2024. ஆனால் இதுவும் நடக்கலை. இப்போ இது எந்த ஒரு லீகல் ப்ராசஸ், என்ன ஜுடிஷ்னலி புரோட்டோகால், இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சட்ட விரோத நடவடிக்கை டு பி கண்டினியூஸ். சொல்லப்போனால் இதில் 2 முக்கியமான தவறுகள் இன்னொன்று நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, முக்கியமாக இதில் அரசியல் சார்ந்து இதில் எங்கே தலையீடு இருக்குது அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய காசின்னு ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், அவர் வந்து 2021 ஆரம்ப காலகட்டத்தில் அவர் டெர்மினேட் பண்ணுறாங்க, வெளியேற்றம். லக்கானி ஐஏஎஸ் வந்து அதோட சீஃபாக இருக்கிற அவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளார இவரை கொண்டு வர்றாரு. டிஎம்கே பீரியட் வந்த உடனே இவர் உள்ளார கொண்டு வந்து ஃபினான்சியல் ப்ரிக்யூர்மெண்ட்டில் கொண்டு போய் போடுறாங்க. இன்னொன்று அவர் 2ஆம் நிலை அலுவலர் ஏன் ஒரு அமைச்சரோட வீட்டிலே இருக்கிறார். அமைச்சர் இதுவரைக்கும் அது சம்பந்தமா எந்த விளக்கமும் கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்க சொன்னதுல காசி அமைச்சர் வீட்டில இருந்தே எல்லா வேலையும் ஆப்ரேட் பண்றாரு. நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு. நம்ம இப்போ அங்க ஈபில இது தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது, ஆவணங்கள் பார்வையிடும் போது, ஆர்டிஐ போடும்போது, இந்த மாதிரி பரவலாக விசாரிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் இங்கே இருக்கவே மாட்டார். காசி
ஆமாம், அவர் வந்து அமைச்சர் வீட்டில் தான். இப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்கன்றாங்க. யதார்த்தமாக அந்த பக்கம் நாங்கள் உண்மையாகவே நடக்குதா, என்ன வர்றாரா போகிறாரான்னு பார்க்கும்போது அங்கே தான் டெய்லி காலையில் வர்றாரு, டெய்லி ஈவினிங்கில் முடிச்சுட்டு கிளம்புற ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றது போல. அவர் ஒரு செகண்ட் கிரேடு தான். ஆமாம், சொல்லப்போனால் இந்த நம்ம வெளியிடுறதுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக தான் செந்தில் பாலாஜி அவங்க வந்து வேற ஒரு வழக்கு சம்மந்தமாக கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம அதை கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இப்போவும் நமக்கு என்ன கேள்வினா, லக்கானி ஐஏஎஸ் டெர்மினேட் பண்ண ஒரு அலுவலரை உள்ளார கொண்டு வரதுக்கு ப்ரொசீஜரை கடைபிடிக்காமல் அதை லேப்ஸ் ஆக்கி ஏன் இவரை உள்ளார கொண்டு வரணும்? ஒரு கேள்வி. அவரும் விசாரிக்கப்படணும். 2வது, அமைச்சர் வீட்டில் வந்து செய்ய வேண்டிய தேவை என்ன? அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக இருந்தால், அதுவும் லக்கானி ஐஏஎஸே வந்திருக்க போகிறார். ஆனால் இவர் ஏன் வந்து ஒரு ஃபினான்சியல் கண்ட்ரோலராக வந்து டெய்லி அங்கே பணி செய்ய வேண்டிய தேவை என்ன? அது அமைச்சர் தரப்புலேருந்து விளக்கம் சொல்லுங்கள். இன்னொரு கேள்வி வருது. ஃபினான்சியல் கமிஷனர் கண்ட்ரோலர் அவர் வந்து அரசு ஊழியர். அவர் இலாக்கா ரீதியாக அமைச்சருடைய அலுவலகத்துக்கு தான் செல்ல வேண்டுமே தவிர அமைச்சரின் இல்லத்திற்கு செல்வதற்கு இது வரைக்கும் அவர் தான் பதில் சொல்லணும், அமைச்சர் தான் சொல்லணும். அதனால தான் அமைச்சரே விசாரிக்கணும். வேலை அப்படி இருந்தாலும் அமைச்சரின் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், ஆமாம் அது மாதிரி இருக்கலாம். ஏதோ ஃபைல் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் போகலாம், 1 மணி நேரம் போகலாம். ஆனால் நாள் கணக்கில் அவர் வீட்டில் போய் உட்காந்துருக்க வேண்டிய தேவை என்ன? முக்கியமாக இதில் இன்னொன்று என்ன சொன்னா, முதலமைச்சர் என்ன பண்ணார்? ஏப்ரல் மாதம் அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா துறைகளும் என் கட்டுப்பாடுகளும் நேரடியாக இருக்குன்னார் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார். இப்போ அடுத்த சில மாதங்கள்லேயே இந்த 1068 கோடியில் 26,300 மண்மாற்றிய கொள்முதல் செய்ததில் 400 கோடி ரூபாய் இழப்பு. இப்போ அவருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் நடந்ததா இல்லையான்னு ஏன் இது வரைக்கும் பேசலை? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஜூலை மாதம் போன வருடம் 2023 வெளியிட்டதுக்கு பிறகு டிவைஎஸ்சியில் கொடுக்குறோம், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறோம். அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்துக்கு பிறகு அவங்க வேலையே செய்யலை. இதை அறப்போர் இயக்கம் வழக்காக தொடுக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம். உயர்நீதிமன்றம் வந்து ஜூன் மாதம் அதை விசாரிச்சுட்டு ஒரு ஆர்டர் ஏஜி அவங்களும் ஏபியும் நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க. அரசு சார்பாக நோட்டீஸ் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? ஜூனுக்குள்ளே நீங்கள் அரசுடைய பதிலை பெற்றுக் கொடுங்கள். டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் நடக்குதா இல்லையா, ஃபர்தர் ப்ரொசீடிங் என்ன நடக்குது, இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அரசு சார்பாக விளக்கம் கொடுக்க சொல்லியே ஏறக்குறைய 3-4 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பொதுவெளியில் பேசவே இல்லை. சொல்லப்போனால் மின்சாரத்துறை அமைச்சரே ஒரு ஆண்டுக்கு பிறகு சமீபத்தில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் தான் பார்க்கும்போது இது வந்து டெண்டரு எல்லாமே வெளிப்படையாக தான் நடந்திருக்கு, எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கு, அப்படி தான் நடந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை கேட்குறேன், எனக்கு மக்களுக்கு கேட்குறேன். ராதாகிருஷ்ணருக்கு யாருக்கும் இல்லாத அக்கறை ஏன் அறப்போருக்கு வந்தது? ஒரு கேள்வி வரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவை தாண்டி திமுக 225, ராதாகிருஷ்ணன் சார்ந்த அறப்போர் இயக்கத்திற்கு இல்லாத அக்கறை அவர்களுக்கு ஏன் இல்லை? எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஏன் இல்லை? எங்கே போயினார்கள்? மக்களின் சார்பாக நான் ஒரு கேள்வி வைத்தால் அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? உண்மையாகவே அறப்போர் இயக்கம் வந்து ஒரு தன்னார்வலர்கள் அமைப்பு. இது 2015 வெள்ளத்துக்கு முன்னால் துவங்கி இன்றைய வரைக்கும் இந்த டெண்டர் குறித்தான முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் பாக்ஸ் டெண்டர்லேருந்து டெண்டர் எவ்வளோ தூரம் வெளியில் தெரிய வருது, இது சுரண்டப்படுறது எல்லாமே நம்மளோட பணம். இன்றைக்கி நேரடியாக நம்ம மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு இல்லையா, அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த டெண்டர் ப்ராசஸுமே நாங்கள் எங்கேயோ யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வர ஆவணங்கள்லாம் இல்லை. டெண்டரில் நீங்களே பார்க்கலாம், இப்போ யாருக்கு அவார்ட் பண்ணாங்க, என்ன ரேட் இருக்குன்னு பார்க்க முடியும். இந்த டெண்டர் குறித்து பொதுவாகவே பொதுவெளியில் அவேர்னஸை விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ப்ரெக்யூர்மெண்ட் பற்றி வரும்போது டெண்டர்களில் முறைகேடுகள் நடக்குது, செட்டிங் டெண்டர் நடக்குது, ஃபிக்ஸிங் டெண்டர் நடக்குது அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு இது நம்ம ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். இந்த ஆய்வுகள் அறிக்கைகளை வெளியிட்டு நம்ம எங்கேயும் ஒளிச்செல்லாம் கூட வைக்கலையே, இன்னைய வரைக்கும் பொது ஆவணமாக தான் இருக்குது. இந்த ஆவணத்தில் இது தவறுன்னு சொல்லுங்க. நம்ம கேட்குறதே என்ன, அதை தானே சொல்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி வருது. இப்போ டெல்லியில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய முக்கியமாக அந்த ஒரு விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடப்படவில்லை இன்றைக்கு வரைக்கும். கபில் மிஸ்ரா மீது மிகப்பெரிய விவகாரம், இது வேறு விவகாரம். இந்த விவகாரத்தில் இப்பொழுது இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம். கோர்ட்டை போய் 2 அப்ரோச் பண்ணுவீங்கல்ல? என்ன சொல்லுது? ஜூலைக்குள்ள கொடுக்கணும்ல, கொடுக்க சொல்லி 4 மாசம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இது வரைக்கும் வழக்கு இன்னும் வராம இருக்கு. அரசு வந்து தாக்கல் பண்ணணும், இதுக்கான பதில் அஃபிடவிட் அவங்க கொடுக்கணும், அந்த கவுண்டர் கொடுக்கணும். 4 மாசம் அரசுடைய கருத்து இன்னும் தரல. அதைத்தான் பொதுவெளியில பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து 400 கோடி ரூபா சொல்லியிருக்காங்களே நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? இது வந்து டெண்டர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அவர் பொதுவெளியில் என்ன சொல்றாரு? ஏற்கனவே ஒரு செட்டு டயலாக் ஒன்று வச்சிருப்பாரு, டெம்ப்ளேட்டா. அந்த டெம்ப்ளேட்டை பேசிட்டு போயிட்டார். இப்போ வெளிப்படையா இந்த விசாரிக்கிறேன்னு விசாரிக்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க.
முயற்சிகளை மேற்கொள்ள சொல்லுங்கள், இந்த ஆவணங்களை சரிபார்க்க சொல்லுங்கள். இல்லை என்ன நடந்திருக்கு, 400 கோடி ரூபா கரப்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை, ஏன் இது வரைக்கும் மௌனம்? இது வரைக்கும் முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ இப்போ துணை முதலமைச்சரோ யாருமே பேசலையே, ஏன்? அப்போது இதுக்கு பின்னால் வேறு ஏதோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நமக்கு வெளிப்படையாகவே தெரியுதில்ல. அப்போது டிவிஎஸ்சி இது வரைக்கும் ஏன் மௌனமாக இருக்குது? டிவிஎஸ்சி கன்சர்ன் ப்ரொசீடிங்ஸை சொல்லட்டும். இல்லை துறை ரீதியாக இஆர்சி நம்ம மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையமோ அவங்கெல்லாம் ஏன் இதை பற்றி இன்னும் பேசலை? இல்லை இந்த துறை அமைச்சர் ஏன் தண்ணி அழிச்சே இது வரைக்கும் கொடுக்கல? சொல்லப்போனால் நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு 2வது நாளோ 3வது நாளோ ஒரு அறிக்கை மின்சாரத்துறையிலேருந்து வந்துச்சு, நாங்கள் வந்து காப்பர் சுருளை பற்றி பேசுகிறோம், இது அறப்போர் வந்து இந்த அலுமினிய சுருளை பற்றி பேசுனாங்க. அதே ஸ்பெக்கை கம்பேர் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை கம்பேர் பண்ணி நம்ம வெளியிட்டிருந்தோம். அதற்கு பிறகு மின்சாரத்துறை ஏன் மௌனமாக இருக்குது? இல்லை, இப்போ இந்த நீங்கள் கொடுத்ததில் 250 கிலோவாட்ஸ் வந்து கேவிஏ காப்பர் ஊன்ஸ் அதுவும் ஒரு தனியாக கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே நீங்கள் அந்த இதில்? அதாவது கம்பேர் பண்ணது எல்லாம் அவங்க தரப்பு கருத்து என்னன்னா, கம்பேர் பண்ணது எல்லாமே வேற வகையான ஸ்பெக்னு அவங்க சொல்றாங்க. இந்த காப்பர் வந்து 250 கிலோவாட்ஸ்ல சந்தை மதிப்பு நீங்க கொடுத்துருக்கீங்களா 4,91,000 4,96,000 சந்தையுடைய மதிப்பு. ஆனா கோட் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 7,29,000. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க திருப்பாக்கி. சந்தை மதிப்பு 4,91,000, திராவிட முன்னேற்ற கழக அரசு கோட் பண்ணியிருக்கிறது 7,29,000. இப்படி ஒண்ணு இல்லை, 26,500 26,300 மின்மாற்றிகள் கொள்முதல் பண்ணது. இதை கேட்கும் போது அரசாங்கத்தினுடைய கன்சர்ன் அத்தாரிட்டி தி மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். உண்மைதானே? கண்டிப்பா. இதுவரைக்கும் அரசு ஏன் ஒரு திராணியற்ற தன்மையோட இருக்கா நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருமா வராது? சரி, மிகப்பெரிய இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும், வெளிப்புற தன்மை இருக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் மக்களின் சார்பாக. இதற்கு யார் பொறுப்பு? கடைசியில் சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜியோ மின்வாரியத்துறையோ கேட்கவில்லை என்றால் முதலமைச்சர் தான் பொறுப்பு. முதலமைச்சர் யார் மௌனியாக இருக்கிறார்? இதுவரைக்கும் ஏன் அமைதியா இருக்கிறாரு? கேட்க வேண்டும். சொல்ல போனா இந்த முதலமைச்சர் சொல்லும் போது இதுக்கான எந்த நடந்தாலும் நாங்க வெளிப்படையா தெரியப்படுத்துவோம் நாங்க. ஆனா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னால பேசுனது ஒன்று, எலெக்ஷனுக்கு பிறகு அவர் நடந்துக்கிற செயல்பாடுகள் வித்தியாசம். ஏறக்குறைய 1 நாள் 2 நாள் கிடையாது. இது போல இல்லை, வெவ்வேறு வகையான டெண்டர்களையும் முறைகேடுகள் நடந்ததை வெளிப்படுத்திக்கிட்டு தானே இருக்கும். சொல்லப்போனால் இந்த டெண்டர் வாயிலாக மட்டும்தான் நம்ம தொகை வெளியில் போகும். மின்சார கட்டணத்தை ஏற்றும் போது மட்டும் 1008 கணக்குகள் சொல்றாங்கல்ல. எவ்வளோ கணக்கு? இவங்களுக்கு 17,000 லாஸ் ஆயிருச்சு, இத்தனை 1000 லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. திரு கருணாநிதி சொல்வார், தமிழ்நாட்டை பார்க்கிறாய், பக்கத்தில் இருக்கும் தெலுங்கானாவை பார்க்கவில்லையா, கர்நாடகாவை பார்க்கவில்லையா பாரு. அது வேறு விவகாரம். அதே மாதிரி இதை பேசணும் இல்லை. இதே நம்ம ஜெயடிவியில் பேசும்போது கூட மின்சார கட்டணம் உயரும் போது கூட அப்போது நம்ம கம்பேரிட்டிவ் சார்ட்டை பேசணும். ஒரு வருஷம் ஏற்றும் போது 17,000 கோடி 15,000 கோடி லாஸ்ன்னாங்க, அதை மீட்டப் பண்ணி தான் ஏற்றுனாங்க. இப்போ ஏன் திரும்ப ஏற்ற வேண்டிய சூழல்? உடனடியாக வேற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு நாடகங்களையும் நடத்துறதுக்கான இடமா ஆட்சியவே வச்சுக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் கேள்வி கேட்குறாங்களே. இப்போ நாம் என்ன கேட்குறோம், இந்த டெண்டரில் இவ்வளோ தூரம் நடந்திருக்குல்ல, ஒரு நடவடிக்கையை வெளில எடுங்க, ஒரு விசாரணை குழுவை போடுங்க, ஒரு நடவடிக்கை வெளில காமிங்க. அப்போ ஏன் இது வரைக்கும் இதை பற்றி எந்த விதமான கருத்தும் வெளியிடாமல் அமைதியாக இருக்கிறாங்க? ஏன் மௌனியாக திமுக இருக்கிறது? திரு ராமன், ஒரு சின்ன உதாரணம் சார். இவங்க எல்லா இடத்துலையும் இந்த ஊழல், அதாவது வாங்காமலே வாங்கினதாக, அதாவது அண்ணன் சொன்னார் அறப்போர் இயக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பக்கத்து மாநிலத்தில் பர்ச்சேஸ் பண்ணதை விட இவங்க அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அசல் ரேட்டு இவ்வளோ இருக்குது, நீங்கள் போகிற ரேட்டு இருக்குது. அதனால் அங்காடி கடையை சந்தையை வச்சு அழகாக மனுஷன் பண்ணி காட்டினாங்க. சமீபத்தில் நீங்கள் ரேஷன் கடையில் போய் நியாய விலை கடையில் போய் அரிசி வாங்குறோம் பார்த்தீங்க, 20 கிலோ ரேஷன் அரிசி வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி கீழே செந்தும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி கீழே தான் கொண்டு விட, அது மாடு ஏதாவது சாப்பிட்டு போகும். இவங்க என்ன கணக்கில் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரேஷன் அரிசியை லாரியில் மூட்டையில் ஏற்றுகின்ற போது லாரியில் இருந்து சிந்திய கணக்கு 1,900 கோடி நஷ்டமாகுது. 1,900 கோடி? 1,900 கோடி நஷ்டம் சார். அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சார். வந்து 2,000 கோடி எங்க எவனை நம்புவானாங்க? இதில் யாரா இதெல்லாம் நம்புவாங்க? எலி தின்ற வகைன்னு ஒரு கணக்கு. அந்த சாக்கு என்ன சாக்கு தெரியுமா? எலி திங்குமா? ஆமா, அது ஒண்ணு. அந்த சாக்கு என்ன சாக்கு தெரியுமா சார்? மரவள்ளி கிழங்கு வச்சா கூட அது வெளியில பிச்சுட்டு இருக்கும். அதை விட மோசமான சாக்கு தான் அந்த சாக்கு பை, கோணி பைன்னு சொல்லுவாங்க மெட்ராஸில். எங்கள் ஊரில் சாக்கு பைன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கு பையில தான் போட்டு குத்தி தக்கிச்சு எடுக்கிற 25 கிலோ 100 கிலோ அரிசி கொண்டுட்டாங்க. அந்த அரிசி கீழே கொட்டி அதுக்காக வரக்கூடிய லாஸு 1,900 கோடி. இது எப்படின்னா, நகராட்சி மாநகராட்சி பேருந்து நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, பேருந்து நிலையத்தில் திறந்த வழி கழிப்பிடம் இருக்கும் பாருங்கள். இந்த கழிப்பிடத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, ஆனால் மெயின்டெனன்ஸ்னு பில்லை போடுவாங்க. மெயின்டெனன்ஸே இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பில் எப்படி போட்டாங்களோ அதே போல் தான் இன்றைக்கி இந்த ஆட்சி செயல்படுகின்றால். இன்னொன்று சொல்லுவாங்க, நடவுகூலி நோனி மிச்சம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் கிராமத்து பழமொழி. இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில்
இவங்க வந்து மனசாட்சி இழந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா இங்கே வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய வல்லமை மிக்க தலைவர்கள் இல்லை என்பது அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஒரே விஷயம் சார், இவங்க சட்டத்து முன்போட இவங்க தப்பிருக்கலாம். இவங்க சட்டத்துக்கு முன்னால் தப்பி நாங்கள் நல்லவர் நிரபராதி, ஏன்னா பழைய சர்க்காரிய கமிஷன் எம்ஜிஆர் போட்ட சர்க்காரிய கமிஷன் எல்லாமே அவங்க தப்பிட்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சட்டத்தின் முன்பு கூட நீங்கள் தப்பித்து விடலாம், ஆனால் மனசாட்சி கூட நீங்கள் தப்பித்து விடலாம். பார்த்தீங்களா, மக்களின் பார்வையில் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது சார். ஒரு மனிதன் தான் செய்ய தவறுகளை எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக ஆட்சியாக இருந்தது கெட்ட ஆட்சியாக இருந்தது மக்களின் பார்வையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட மக்களின் பார்வையிலிருந்து ஆட்சி நடத்தியவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி. அப்படிப்பட்ட புரட்சி தலைவியின் பாதையில் ஒரே தலைவி, புதுமை தலைவி, தியாகத் தலைவி சின்னம்மாவில் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை வழங்க முடியும் என்பதை இந்த பதிவில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திரு சரணபெருமாள், நிறைவு கருத்து உங்களுக்கு. நம்ம நிறைய பேசியிருக்கோம், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து தோழர் சரணபெருமாள். அதாவது இந்த ஊழல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஐயாக்கள்லாம் சொன்னீங்க, செட்டிங் டெண்டரு, கட்டிங் டெண்டரு, அதாவது இன்னும் ஸ்பெஷல் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் பேக்கேஜ் டெண்டர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் எல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கீம் எல்லாம் போட்டு எப்படி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி அதாவது இது பண்ணுவாங்க. அது இல்லாம சென்னை கார்பரேஷன்ல வந்து போனீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த டெண்டரை கொடுப்பாங்க. அவர் வந்து அதுல இன்வால்வே ஆக மாட்டார். இப்ப இந்த காவா கட்டினதுலேயே வந்து மழைநீர் வடிகால 4000 கோடி ரூபாய் 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணதான் சொல்றாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் டெண்டர் கொடுக்குறாங்க. ஆனா அதை சப்பு வாங்குறவங்க நிறைய பேரு. அந்த மெயினான டெண்டர் வாங்குறவர் யாரு, என்ன ரேட்டுக்கு வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாயையான ஒரு தோற்றத்துல கொண்டு போய் தான் விடுறாங்க. அது மக்களுக்கு எதுவும் தெளிவடைய முடியாது. பத்திரிகைக்காரர்கள் வந்து இப்ப அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் கோடிட்டு காண்பிது இதை வந்து ப்ரோப் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் ஒரு சில ஊழல்களை வந்து இன்னும் நீங்க என்ன தோண்ட எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஊழல் நடக்குது, எப்படி டெண்டரை கொடுக்குறாங்க, யார் அவரு அப்படிலாம் வந்து நம்ம கோடிட்டு காண்ப முடியாத அளவுக்கு வந்து விஞ்ஞான ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி ஐயா, நீங்க சில மாதங்களுக்கு முன்பு பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு புகார், பல திமுக மீதான ஊழல் புகார்களை சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னார். அது எல்லோருக்கும் நினைவு இருக்கும். அது என்னன்னா, இந்த சூரிய ஒளி சக்தி உற்பத்தி செய்வதற்கான டெண்டர் அல்லது அனுமதி கொடுக்கறதுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் 25 லட்சம் பேசப்பட்டது அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டை அண்ணாமலை வைத்தார். இன்று வரையில் அதற்கு என்ன பதிலும் இல்லை. என்னுடைய சந்தேகமும் கவலையும் ஆதங்கமும் என்னவென்றால், இந்த மாதிரி மின்சாரத்துறைக்கு ஏகப்பட்ட ஊழல் கூட சொல்ல சார், ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து மின்சாரத்தை வாங்குகிறீர்கள், மின்சார உபகரணங்கள் வாங்குறீங்கன்னா நாளைக்கு அது யாரும் தலையில் விடியும்? மின்சார டாரிஃப், மின்சார கட்டணம் அதிகரிக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொன்ன அந்த வாக்குறுதி கடப்பில் போட்டாச்சு. சரி, அது கூட போயிட்டு போகிறது. இப்போவே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அதே முறையாக இருந்தால் கூட கட்டணம் உயர்த்தப்படும் அபாயம் இருக்கிறது. யார் தலையில் விடும்? சாதாரண மனிதர்களுடைய தலைமையில். இன்னைக்கு பல பேர் வந்து பணம் கட்ட இலங்கை கதை தாங்க. நான் ஸ்ரீலங்காவில் மீடியா ஃபோரத்துடைய தலைவரோடு முந்தானத்து பேசினேன். பல பேர் பணம் கட்டவில்லை. அதே நிலைமை இங்கே வரும். 4000 ரூபாய் கட்டுறவன் 8000 எப்படி கட்டுவான்? ஊழல் என்பது ஏதோ ஒரு சில பேர் வசதியாக பெறுகிறார்கள் அப்படின்னு லேசாக ஒதுக்கி விட முடியாது. அது அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் செய்கிற ஊழல் யார் தலையில் விடியும்? மக்கள் மத்திய தலையில் விடியும். மிக ஆபத்தானது ஒன்று. இன்றைய தமிழக அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிற 11 அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார் வழக்குகள் இருக்கின்றன. திமுக அமைச்சர்கள் மீது, திமுக பிரதான அமைச்சர்களின் மீது 14 அமைச்சர்கள் மீது, பொன்முடியிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து பெரியசாமியில இருந்து எல்லாரும், தங்கம் தென்னரசுல இருந்து யார் மேல இல்ல. ஆக இத்தகைய சூழல் இருக்கும்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிர்வாகத்தை செப்பனிட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பொருளாதார நிபுணர்கள்லாம் இருக்காங்களா, கொடுத்தாங்க யோசனைகள்லாம், அது எந்த யோசனையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. நீங்கள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அடைக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது ஊழல், தடுக்கப்பட வேண்டியது ஊழல். அடுத்தது மேம்பாட்டு திட்டங்கள், மற்றதெல்லாம் வரும். நீங்கள் அதை செய்யுங்க, அதுதான் முக்கியம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராதாகிருஷ்ணன்,
வெறுங்கதை பேசக்கூடாது. உங்களை இல்லை, 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டு 1 ட்ரில்லியன்னா எவ்வளோ? 84 லட்சம் கோடி. இது முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய ஊழல்களை ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அமைச்சர், 11 அமைச்சர்கள் மீது ஊழல்கள். ஆனந்த வெங்கடேசன் மிக மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த அரசின் மீது. ஆனால் எப்படி மக்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியும்? நிறைவு கருத்தா? நம்ம மற்ற டெக்னிக்கல் விஷயம்லாம் பேசிட்டோம், அது இல்லை. இன்னும் இருக்கிற ஒரு 2 நிமிடத்தில் நீங்கள் உங்கள் கருத்து சொல்லப்போனால் இந்த மின்சாரத்துறையை துறை ரீதியாக நிர்வாக ரீதியாக சரிப்படுத்தினாலே நிறைய லாஸேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் நாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, இந்த ஆன்கோயிங் ஒர்க்குன்னு நிறைய டெண்டர் கொடுக்குறாங்களா, டெண்டரே போடாமல் ஆன் ஸ்பாட் ஒர்க்கு, ஓஎன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய கொடுக்குறதாகும். இந்த நிலக்கரி எரிக்கக்கூடிய ஆஷ் இருக்குல்ல, அதில் கொடுக்கக்கூடியதில் முறைகேடுகள் நடக்கிறதாகும். நிலக்கரி கொள்முதல வழக்கம் போட தரம் குறைந்தது இருக்குது, அதில் கூட மார்க்கெட் எல்லா நிலக்கரியாக தான் இருக்கும். இந்த கொள்முதல் வச்சு தான் இங்கே நிறைய பணங்கள் வெளியில் போகிறதுக்கே வாய்ப்பு. அரசுடைய கஜானாவிலேருந்து பணம் ஒன்று வெளியில் போகுதுன்னா நேரடியாக காசாக போகாது. இது போல் டெண்டர் வாயிலாக, திட்டங்கள் வாயிலாக தான் போகும். பெரும்பாலும் அரசு செயல்பாடு எல்லாமே இந்த டெண்டர் வாயிலாக தான் போகும். அப்போ இந்த ஒவ்வொரு டெண்டர்களில் அந்த நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுத்தாலே தமிழ்நாடு நிச்சயமாக தன்னிறை பெறும். ஒரு சில ஆண்டுகளே தன்னிறை பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொன்னது சில டெண்டர் தான் குறிப்பிட்டிருக்கும், நிறைய டெண்டர் என்ன குறிப்பிடலை. இதே போல் இங்கே ஈபியில் தளவாடங்கள் கொள்முதல் டெண்டர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொள்முதல் இருக்குது, வேறு வகையான நிறைய கொள்முதல்கள் இருக்குது. அப்போது இந்த டெண்டர்கள் எல்லாம் வெளிப்படையாக இதே போல் நடந்ததுன்னா இன்னும் நிறைய முறைகேடுகள் தடுக்கப்படுமா? எப்போ முறைகேடு தடுக்கப்படும்? இப்போ இந்த ஆதாரங்கள் இருக்குது, இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் முறைகேடுகள் தடுக்கப்படும். அப்போ தானே பயம் வரும். அப்போ நீங்கள் வெற்று வார்த்தைகளாக இல்லாமல், வெறும் பேட்ச் ஒர்க்காக இல்லாமல், மேக்கப்பாக இல்லாமல், ஏதோ ஸ்டேஜில் பேசக்கூடிய ஸ்டண்ட் டயலாகாக இல்லாமல் உண்மையாகவே செயல்பாடை செஞ்சு மக்களுக்கு இந்த முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த டெண்டரில் பங்கெடுக்கும் போது முறைகேடில் ஈடுபட மாட்டாங்க. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அரசு அதை தானே செய்யணும். ஒரு முதுகெலும்புள்ள உள்ள அரசா, திராணி உள்ள அரசா, ஒரு தன்மையுள்ள அரசா, மக்களுடைய பணம் சுரண்டப்பட்டிருக்குன்னு ஆதாரங்களுக்கு பிறகும் அமைதி காக்குதுன்னா அது மக்கள் பொறுப்பில் விட்டுரும். சொல்லுமா, இந்த ஆட்சியில் அண்ணன் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஜனநாயக ரீதியாக ஒரு எழுத்தாளர்களோ இது போன்ற அறப்புற இயக்கமோ ஜனநாயக ரீதியாக ஆர்டிஆக்டில் கேட்டு சொன்னால் கூட குரல் விலையை நசுக்கப்படுகிறது இந்த ஆட்சி வந்த பிறகு. அண்ணன் ஈபியில் எல்லாமே சொன்னாங்க. ஈபியில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற மொத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, இந்த டிரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்களா, ஒரு இபி ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஇ, அடுத்து ஏடிக்கு அடுத்து இஇ செயற்பொறியாளர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கண்காணிப்பு பொறியாளர், அதுக்கு அடுத்த தலைமை பொறியாளர், இல்லை சவுத்து வெஸ்ட்டு நார்த்னு இருக்குது. இதில் எப்படி பணத்தை அடிக்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் உள்ள இடத்துல தனி காசு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு சார் கோடிக்கணக்கில் போகுது சார் டிரான்ஸ்ஃபருக்கு. இதில் வந்து 2 வருஷம் நீங்கள் ஒரு சிஇ, நான் ஒரு சிஇன்னா நமக்குள்ளே மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னா ஆளுக்கு 1 கோடி ரூபாய் தான். கண்டிப்பாக நீங்கள் உங்களை வெளியே தூக்கி போட்டு நான் நல்ல பொசிஷன் வேணால் அது எல்லா ரேட்டும் ஈபியில் அத்தனை பேரும், அதாவது ஆடு மட்டன் ஸ்டாரில் ஆட்டு இறைச்சியில் எதுவுமே கழிவு கிடையாது தெரியுமா? கண்டிப்பாக. அதே போல் ஈபியில் எதுவுமே கழிவு, அத்தனை தொகை, துட்டு, காசு, துட்டு, மணி. நேர்களே, நாம் பேசின இந்த தலைப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக செய்திகள் இருக்கிறது. அதாவது ரேஷன் கடையில் சிந்திய, அதாவது நமக்கு தெரியாமல் கையிலிருந்து செதறிய அரிசிக்கு 1900 கோடி ரூபாயை இந்த அரசு கணக்கிலே எடுத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2வது விவகாரம், தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதான அமைச்சருடைய துறையில் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள், 400 கோடி, அதற்கு மேல் தோழர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது பல 100 கோடி. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோர்ட்டினுடைய உத்தரவை மதிக்காமல், அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்காமல் ஏன் மௌனியாக இருக்கிறார்? அவரோடு பயணிக்கக்கூடிய சக அரசியல் தலைவர்களின் பதில்தான் என்ன? மனசாட்சியோடு இன்றைய நிகழ்ச்சியில் அதிக விலையில் மின்மாற்றி கொள்முதல், 400 கோடி ஊழல் தெளிவாக பேசிய அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன், திரு ராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, மரியாதைக்குரிய சரவண பெருமாள், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.